தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கரில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ சுவையான சூடான வாழைக்காய் சிப்ஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாகர்கோயிலில் சிப்ஸ் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்னு. ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது வந்து சிப்ஸுக்கு பெயர் போன இடம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய அப்டா மார்க்கெட்டில் எஸ்எம் சிப்ஸ் கடையில் தான் நம்ம இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். இவங்க எப்படி வந்து சிப்ஸ் வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாழைக்காய் பார்த்திங்கன்னா நேந்திரங்காய் அல்லது ஏத்தன்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட தோலை வந்து இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா தான் இதில் வந்து சிப்ஸ் வந்து செய்வாங்க. இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த காய்கள் எல்லாம் முதல் தரமான நல்ல வாழைக்காய்கள் தான். எல்லாமே தோல் எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா இந்த காய்களை வந்து இந்த மாதிரி ஒரு மெஷினில் ஒன்றொன்னா போடுவாங்க. போட்டு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி விடுவாங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி கட் ஆகி அந்த எண்ணெய் வந்து ரெடியாக இருக்கும். அதில் போய் விழும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா என்ன செய்வாங்கன்னா பக்கத்தில் இன்னொரு சட்டி வச்சுருப்பாங்க. அதில் தூக்கி போடுவாங்க. அதுலேயும் கொஞ்சம் நேரம் அதை வந்து நல்லா பொரிய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இவங்க வந்து எடுத்து கடைசியாக வந்து மசாலா அதெல்லாம் சேர்த்துப்பாங்க. ரொம்ப ரொம்ப சுவையான சிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து முதல் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால இவங்க வந்து செகண்டில் இருக்கக்கூடிய அந்த சட்டியில் வந்து போடுறாங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்ல சூடாக இருக்கும். பக்கத்தில் சின்ன சின்ன தூள்கள் மாதிரி இருக்குல்ல, அதுதான் அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த விறகு. கீழே தான் அந்த அடுப்பு வந்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து சிப்ஸ் வந்து ரெடியானதுக்கு அப்புறமா போடுறதுக்கு மசாலா தூள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள், அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சில பொருட்கள் வந்து கலந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் இந்த சிப்ஸ் வந்து ரெடி பண்ணதுக்கு பிறகு கடைசியில் தான் இந்த மசாலா தூள் வந்து சேர்த்துப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவாங்க. அப்போ தான் அது வந்து அந்த சிப்ஸோட எல்லா பகுதியிலையும் நல்லபடியாக படும். நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாம் ரெடியானதுக்கு பிறகு வந்து இந்த மாதிரி கண்டெய்னரில் எடுத்து வச்சுருப்பாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய கண்டெய்னரில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது எல்லாமே வாழைக்காயில் செஞ்ச சிப்ஸ் தான். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தில் செஞ்ச சிப்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ப்ரௌன் கலந்த கலரில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இனிப்பு வந்து கலந்த ஒரு சுவையில் வந்து இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக வந்து இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.